ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு MMSK Vlogs. ஃபஸ்ட் டைம் தான் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோவை பாருங்கள். காலையிலே எழும்பியாச்சு. எழும்புனதுமே இன்றைக்கி சண்டேனால் மார்னிங் வாக்கிங் போகிற எப்போவுமே அஸ்யூஷுவலாக டெய்லி வாக்கிங் போயிட்டு இருப்போம். சண்டேனா ரெஸ்ட்டு தான் எடுப்போம். ஆனால் இன்றைக்கி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. காலையிலே வாக்கிங் போகிறதுக்கு கிளம்பியாச்சு. வாக்கிங் போய் பக்கத்துலேயே தான் பார்க் இருக்கிறதுனால நமக்கு வாக்கிங் போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக போயிட்டும் வந்துடலாம். ஒரு 1/2 hour வாக்கிங் போயிட்டு வந்துடுவோம். அதை முடிச்சுட்டு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் நூடுல்ஸ் தான் பண்ணினேன். அதை முடிச்சுட்டு இன்றைக்கி சைட்டுக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. சைட்டுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு போய் 1 week மேலே ஆகிடுச்சு போய். அதனால் சைட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தோம். ஓரளவு வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு. என்ன ரூப்பு தான் நமக்கு போடணும். ரூப்பு போடுறதுக்கு இன்னும் 4 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இதேனா இப்போ இந்த அளவுக்கு தண்ணி நிறைய நாள் ஒரு 1 week தண்ணி நினைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி அதிகமாக நம்ம விட தான் அந்த பில்டிங்கினுடைய செங்கல் இதெல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் பண்ணிவிட்டு நான் தட்டு மேலே நமக்கு படிக்கட்டு போட்டுட்டாங்க. படிக்கட்டு பார்த்ததுமே மேலேயும் கீழேயுமே ஏறி இறங்குறது தான் நமக்கு வேலை. என்னென்னா மேலே போனால் எப்படி இருக்கோ கீழே அந்த மாதிரி தான் நம்ம ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்முடைய ட்ரீம் ஹவுஸை அந்த அளவுக்கு பார்த்து ரசித்து கட்டும்போது நமக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் சந்தோஷம். இப்போ அதை முடிச்சுட்டு அவங்க தண்ணி நினைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி சைட்டில் நின்று ஒரு தம்பியும் ஹெல்ப் பண்ணாங்க என்னோடய ஹஸ்பண்டுக்கு. அவங்க 2 பேருமே சேர்ந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மீன் மசாலா போட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி சங்கரா மீன் தான் வாங்கியிருந்தேன். அது மசாலா போட்டு சிம்பிளாக தான் மிளகாத்தூள், லைட்டாக பெப்பரு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம வச்சுட்டேன். வச்சு ஒரு 1 hour நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆயில் அதிகமாக தேவைப்படாது. ஆனால் இந்த மீன் நம்ம தேங்காய் எண்ணெயில் சமைச்சோம் அப்படின்னா பொரிக்கும் போது ரொம்ப வாசமாக இருக்குங்க. மீன் பொரிய அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் வாசம் வீடு முழுவதுமே மீன் ஸ்மெல்லே வராது. அந்த அளவுக்கு வாசமாக இருக்கும். மீன் பொரிக்க எனக்கு பக்கத்தில் இன்றைக்கி தோசை மாவு இருந்தது கொஞ்சம். ஸோ நமக்கு கொஞ்சம் முட்டை தோசை சாப்பிடணும் போல் ஆசை இருந்தது. ஸோ அதனால் முட்டை தோசையும் போட்டு 2 முட்டை தோசை, அதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சட்னி, தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி மத்தியானம் இந்த மாதிரி தான் போயிடுச்சு. 3 மீன் பொரியல், ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் முட்டை தோசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.